பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக இந்த செய்திகளை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக்கமாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் இடையில் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அல்லது நிம்மதிக்கும் சங்கடத்திற்கும் இடையில் என்று சொல்லியும் இதனுடைய தலைப்பை நாம் வர்ணிக்கலாம். இந்த செய்தியை பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. சிரம் தாழ்த்துவோம், நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலுமாய் நாங்கள் படிக்க இருக்கிற பாடம் உங்கள் இருதயம் தொய்யும் போது மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாங்கள் சரி செய்யும்படியாய் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய தயவினாலும் பரலோகத்தினுடைய வழிநடத்துதலினாலும் எல்லா விசுவாச பிள்ளைகளும் தொய்ந்து போன நிலைமையிலிருந்து மறுமலர்ச்சி அடைவதற்கு நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் வழிநடத்தி அள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நடுவில் இந்த நாட்களில் பார்க்கும்போது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறது போல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தீர்மானிப்பதும் குடும்ப வாழ்க்கையினுடைய சங்கடத்தை தீர்மானிப்பதும் இந்த மகிழ்ச்சிக்கும் இந்த சங்கடத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் சில நேரத்திலே பேசப்பட்டாலும் இந்த வார்த்தைகளினால் சில நேரத்திலே காயங்களும் சில குடும்பங்கள் அடைந்தது உண்டு. மகிழ்ச்சியாய் இருக்கிற குடும்பத்திற்கு சங்கடத்தை உண்டு பண்ணும் வார்த்தைகள், சங்கடத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் வார்த்தைகள் என்று சொல்லி இந்த அனுபவத்தை நாம் அடுக்கிக் கொண்டு கடந்து சென்றாலும் இன்றைக்கு உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பில் நாம் படிக்கும்போது இந்த மகிழ்ச்சிக்கும் சங்கடத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, இந்த மகிழ்ச்சிக்கும் சங்கடத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினையின் காரணம் என்ன என்பதை பரலோகத்தின் தேவன் அனுப்பின வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் சொல்லியிருக்கிறது, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நாம் கண்டுபிடிக்கும் ஒரு வார்த்தை என்ன என்று சொல்ல பார்க்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய சங்கடத்திற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்று சொல்ல பார்க்கும்போது இந்த மன்னிப்பு, இந்த மன்னிப்பு உங்களுடைய இருதயத்தின் தொய்மானத்தை, அதிகமாய் ஏற்பட்ட தொய்மானத்திலிருந்து மீட்பை கொடுக்கும் வார்த்தையாக இந்த மன்னிப்பு இருக்கிறது. மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வார்த்தை இந்த மன்னிப்பு. சோர்ந்து போன இருதயங்களையும் பிரிவினையை பெற்றிருக்கிற இருதயங்களையும் தேற்றும் வார்த்தை இந்த மன்னிப்பு. எனவே சந்தோஷத்திற்கும் சங்கடத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வார்த்தை இந்த மன்னிப்பு. இந்த மன்னிப்பே இந்த சங்கடத்திற்கும் சந்தோஷத்திற்கும் இடையிலே பிரிவினை இருந்தது என்று சொன்னால் அதை ஒற்றுமைப்படுத்துகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த மன்னிப்பு செய்வதனாலே அல்லது மன்னிப்பை அருளுகிறதுனாலே நமக்கு என்னென்ன பலன்கள், மன்னிக்கிறதுனால் நமக்கு ஏதாவது லாபங்கள் உண்டாகுமா, மன்னிப்பதினால் அல்லது நமக்கு ஏதாவது நஷ்டங்கள் உண்டாகுமா, மன்னிப்பதினாலே நாம் இரட்சிப்பை பெறுவோமா, மன்னிப்பதினாலே ஒருவேளை நாம் நரகத்தை அடைவோமா என்று சொல்லி எண்ணற்ற கேள்விகள் நம்முடைய சிந்தனைகளில் தோன்றினாலும் இந்த
மன்னிப்பினாலே நமக்கு நன்மைகள் மாத்திரம் உண்டு என்று சொல்லி நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே சங்கடமான வாழ்க்கை, சந்தோஷத்தை நோக்கி போகாமல் இருப்பதற்கான காரணம் இந்த மன்னிப்பு இல்லாத சூழ்நிலை. மன்னிப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அல்லது மன்னிப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய சில விளைவுகள், சில நேரத்திலே இருதயத்திலே சோர்வடைகிறதும், சில நேரத்திலே நம்முடைய புறங்கூறுதலின் அனுபவங்கள் கூடிக்கொண்டு போவதற்கு காரணமும் இந்த மன்னிப்பு இல்லாத சூழ்நிலை. தேவஜனமே, அப்படி என்றால் உங்கள் இருதயம் தொய்ந்து போவதற்கும் இந்த மன்னிப்பு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். மன்னியாதவர்களுக்கோ இருதயம் தொய்ந்து போகும், மன்னிப்பவர்களுக்கோ மிகுந்த பலன் உண்டு என்ற நோக்கத்தோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். ஒருவேளை மன்னிப்பில்லாத இடத்திலே புறங்கூறுதலும், மன்னிப்பில்லாத இடத்திலே கோபங்களும், மன்னிப்பில்லாத இடங்களிலே சச்சரவுகளும் சண்டைகளும் மிகுந்து இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை கொண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்திலே போதிக்கிறவராக இருக்கிறார், சிட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை இந்த நேரத்திலே நாம் கவனித்து நாம் பார்ப்போம். நாம் படிக்கக்கூடிய முதலாவது பாடம், மன்னித்து பாருங்கள் மன அமைதி உண்டாகும். மன்னித்து பாருங்கள் மன அமைதி உண்டாகும். மன்னிப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் மன அமைதி. இந்த மன அமைதிக்காக இன்றைக்கு மனுஷர்கள் பூமியில் அங்கலாய்த்து திரிகிற காலத்தை நாம் கடந்து வருகிறோம். மன அமைதிக்காக நெடுதூரம் பிரயாணம் செய்யும் மனிதர்களும் உண்டு, பெரும் தொகை செலவழிக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு, அல்லது தன் சொந்த ஆசபாசங்களை கட்டுப்படாத வாழ்க்கையின் கீழாக இந்த மன அமைதிக்காக மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மெய் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த மன அமைதிக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யாராவது திட்டம் வைத்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அதை மன்னித்தாலே போதும், மனதில் அமைதி ஏற்படும். எனவே அந்த மன அமைதி ஏற்படுவதற்காக மெய் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, பிறரை மன்னித்தால் போதும் நமக்கு மன அமைதி ஏற்படும். உங்கள் இருதயம் தோய்ந்து இருக்கிறதா? மன அமைதியை இழந்திருக்கிறதா? என் இருதயமே ஏன் நீ கலங்குகிறாய் என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் இன்றைக்கு நாம் அமைதியாய் உட்கார்ந்து மனசுல நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம எத்தனை பேரை ஒரு நாளைக்கு மன்னிக்கிறோம் என்று சொல்லி. எனவே நம்மளுடைய உள்ளத்தில் இந்த மன்னிப்பு இல்லாமல் இருந்தது என்று சொன்னால், எரிச்சலின் ஆவி நம்முடைய உள்ளத்தை நிறைத்திருக்கிறதாய் இருக்கும். நம்மளுடைய உள்ளத்தில் இந்த மன்னிக்கும் குணம் இருந்தது என்று சொன்னால், மன அமைதி பெற்ற ஆவி நமக்குள்ளாக நிறைந்திருக்கும். எனவே மன அமைதியே மன்னிப்பதினால் கிடைக்கக்கூடிய முதல் பலனாக இருக்கிறது. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்தை நாம் வேத வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மன்னிப்பதினாலே மன அமைதி உண்டாகும் என்று சொல்லி நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதத்திலிருந்து எபேசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, துர்குணங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டது என்று சொன்னால் அவைகளை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு, நாம் பிறருக்கு செய்த துன்மார்க்கமான காரியங்களோ பிறருக்கு செய்த அருவருப்பான காரியங்கள் ஏதுவாக இருந்தாலும் அதை அறிக்கை செய்யுங்கள்.
மற்றவர்கள் உங்களுக்கு யாராவது அப்படி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதையும் நீங்கள் மன்னியுங்கள். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற இயேசுவானவர் உங்களையும் அப்படியே மன்னிக்கிறார் என்பதை நமக்கு இந்த வசனம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய இருதயம் தொய்ந்து போவதற்கு இந்த நாட்களிலே பார்க்கும்போது பிறரை மன்னிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய இருதயமானது கடினமாய் மாறி போனதாய் இருக்கிறது. 2 நிமிடம் உட்கார்ந்து பேசினா சமாதானம் பண்ணலாம். 1 செகண்ட் நம்ம இருந்து முகத்தை பார்த்து என்னை மன்னித்து விடு என்று சொல்வதனாலே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். ஆனால் நம்முடைய இருதயமோ இன்றை கடினமாய் இருக்கிறதுனாலே இதை செய்வதற்கு கூட வாஞ்சை இல்லாத இருதயமாக, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத ஒரு இருதயமாக இருப்பதினாலே மனிதனுடைய இருதயம் தொய்ந்து போகிறதாகவும் சோர்ந்து போகிறதாகவும் இருக்கிறது. எனவே இந்த மன்னிப்பை அந்த தொய்ந்து போகும் இருதயத்தில் நாம் வைத்தோம் என்று சொன்னால் இருதயம் மறுமலர்ச்சியை பெறும். இந்த சங்கடங்கள் எல்லாம் கடந்து சென்று சந்தோஷம் அந்த இருதயத்தை நிரப்பும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மன்னிக்காத வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் கோபம், தூஷணம், துர்குணம் போன்றவைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் என்பதை நாம் படிக்கிறோம். எனவே இந்த கோபம் போன்றவைகள் அல்லது தூஷணம், துர்குணம் இவைகளெல்லாம் நம்மிடத்திலிருந்து அகன்று போவதற்காக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நதி ஓரங்களிலே நாம் பார்க்கும்போது அந்த ஆகாய தாமரை என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஆகாய தாமரை அப்படி கொத்து கொத்தாக வளர்ந்து அது 1 அல்ல 2 அல்ல 100 கணக்கும் 1000 கணக்கும் லட்சக்கணக்குமாக சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு நதி கரைகளில். இந்த ஆகாய தாமரை எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது சர்ப்பங்களும் கொசு போன்ற பூச்சிகள் மற்றும் விஷ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான ஜீவராசிகள் எல்லாம் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்காது என்று சொல்லலாம் பார்க்கும்போது சுத்தமான காற்று இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே நம்மளுடைய இருதயமோ இந்த ஆகாய தாமரையை போலதான். நம்மளுடைய இருதயம் ஒருவேளை மன்னிக்காத இருதயமாய் இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல கொசு மற்றும் சர்ப்பங்கள் மற்றும் விஷ பூச்சிகள் எல்லாம் இருப்பது போல நம்முடைய இருதயமோ கோபம், தூஷணம், துர்குணத்தினால் நிறைந்த இருதயமாக காணப்படும். எனவே மன்னிக்க வேண்டியது அவ்வளவு அவசியமா? மன்னிக்கும் குணம் ஒரு பரிசுத்த குணத்தின் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. வேதத்தை நாம் புரட்டி பார்ப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 5:23, ஆகையால் நீ பலிபீடத்தின் அண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அடுத்த வசனம் சேர்த்து பார்ப்போம். 24ஆம் வசனம், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஆராதனையிலே நாம் பங்கு பெறும்போது காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக அவை பரிசுத்தமானவை என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தில் ஏற்றிருந்தாலும் பிறரை மன்னிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய இருதயத்தில் ஏதாவது பாரங்கள், கசப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதை அந்த சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் சென்று அறிவித்து அறிக்கை செய்து மன்னிப்பு கொடுத்து பிற்பாடு நாம் காணிக்கையை கொடுத்தால் போதும். எனவே மன்னிப்பு தான் நம்முடைய மனதிற்கு அமைதியை ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் மரித்தபோது அவரை யூதர்கள் கல்லறிந்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த யூதர்களுக்கு விரோதமாய் இந்த ஸ்தேவான் பேசாமல் அவர் பேசிய வார்த்தைகள் என்ன என்று சொல்ல பாரும்போது, ஆண்டவரே இவர்களையும் மன்னியும் என்று சொல்லி மரணம் அடைந்த ஸ்தேவானை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மன்னிப்பது அவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யார் ஒருத்தர்
பிறருடைய குற்றங்களை மன்னித்துட்டு ஜெபம் செய்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக பரலோகத்தின் தேவனால் கேட்கப்படக்கூடிய ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்கும். தேவ ஜனமே, உங்கள் ஜெபம் வல்லமையான ஜெபமாக இருக்கிறதா? பரலோகத்தின் தேவன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஜெபங்களையும் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரா? வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்கள், நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, மன்னிப்பதினாலே மன அமைதி நமக்கு ஏற்படும் என்பதை நம்முடைய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். மன்னித்து பார்த்தோம் என்று சொன்னால் சுகம் உண்டாகும். நமக்கு புற்றுநோய் அல்ல, நமக்கு மாரடைப்பு இல்லை, வேற எந்த விதமான கொள்ளை நோயும் இல்லை. மன்னிப்பதினாலே தேவனுடைய சுகம் நமக்குள் உண்டாகிறதாக இருக்கிறது. இரண்டாவது பாடம், மன்னியுங்கள், நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். மன்னிப்பதனால் மன அமைதி ஏற்படும் சொல்லாம பார்த்தோம். இப்போ பார்ப்பது, மன்னிப்பதனாலே நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். மன்னிப்பதனாலே உங்களுடைய உறவும் தேவனுடைய உறவும் எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மன்னிப்பவன் ஒரு கோலை அல்ல, மன்னிப்பவன் நட்புக்கு மேல் வைத்திருக்கிற பலம்தான் மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது. மன்னிப்பவன் முழு பலனை அடைகிறவனாய் இருக்கிறான். யோபு மன்னித்தான், ஸ்தேவான் மன்னித்தான், இயேசு கிறிஸ்துவானவர் மன்னித்தார். இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? மன்னியுங்கள், நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததினாலே இன்றைக்கு அவர் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இரட்சகராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் பிறருடைய பாவங்களையோ அல்லது பிறருடைய குற்றங்களையோ மன்னித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு சகாயராக, ஒரு ஆத்ம நண்பராக, ஆத்ம நேசராக, நீங்கள் அவருக்கு ஒரு மீட்பராகவும் இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல உள்ள வாழ்க்கையாக இருந்தால், கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் போதுதான் மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் நீங்கி நாம் எல்லாரும் ஒற்றுமைப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். எனவே தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது மன்னிப்பதனாலே நாம் யார், நீங்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசுவானவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து கொண்டிருக்கும் வேளையில், அவருடைய கரங்களில் ஆணிகள் கடவப்படும் வேளையில் அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்களே என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவினிடத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக அல்லது அவர் மேல் காயத்தை ஏற்படுத்துகிறவர்களுடைய பாவங்களுக்காக ஜெபித்தது போல இன்றைக்கு உங்களுக்கு மேலும் என் மேலும் காயங்களை வருவித்தவர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் அடையாளங்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள். பிதாவினிடத்தில் பிறருடைய குற்றங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். தோய்ந்து போன உங்களுடைய இருதயத்தில் மறுமலர்ச்சியை பெறுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பகையை நீங்கள் மறந்து விடுங்கள். தேவன் கொடுக்கும் நிறைவான சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் மேலே குற்றம் சுமத்துகிற யாவரையும் நீங்கள் மன்னிக்கும் போது. கடைசியாக நாம் பார்க்கிற பகுதி, மன்னித்து பாருங்கள், அதிக பயன் பெறுவீர்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வாழும் நீங்களும் நானும் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு இன்னைக்கு நம்ம கடன் செல்லும்போது வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி பார்ப்போம், எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் அவர்களுடைய திட்டங்களை வைத்தார்கள், எத்தனை பகையாளி நமக்கு இருக்கிறார்கள், எத்தனை பேரை நம்ம மன்னிக்காம வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பட்டியல் இடுவோம் என்று சொன்னால் அந்த பேரெல்லாம் நீண்டு கொண்டே போகும். ஆனால் இதில் ஒரு பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த பெயர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிற அந்த பகையாளி என்று சொல்லப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஒரு காலத்தில் உங்களால் உண்மையாக நேசிக்கப்பட்டவர்கள், அவர்களும் உங்களை உண்மையாக நேசித்தவர்கள், ஒரு காலத்தில் உங்களோடு உண்மையாக ரொம்ப நெருங்கி பழகி இருந்தவங்க, அவங்களும் உங்களோடு உண்மையாக ரொம்ப நெருங்கி பழகி இருந்தவங்க. காரணம் என்ன
ஏன் இந்த பிளவு, ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த சங்கடம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த மன்னிக்கும் குணம் இல்லாததினாலே. எனவே மன்னித்து பாருங்கள், அதிக பயன் பெறுவீர்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த வேதத்திலே நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் வேதம் சொல்லிக்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய கடனாளிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு மன்னியுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பயன்பெறுவோம். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு கடந்து செல்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புரவாகி நம்முடைய தோய்ந்து போன இருதயம் மறுமலர்ச்சி அடைகிற வேளையிலே இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக அதிக பயனை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே தெரியும், யூதாஸ் காரியாத் ஆண்டவருடைய சீசனாக சொல்லப்பட்டவன். ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்திலே ஒரு பொருளாளராக இருந்த அந்த யூதாஸ் காரியாத் அவருடைய வாழ்க்கையிலே அந்த பாவ மன்னிப்பினுடைய பலனை பெற்றானா என்று சொல்லலாம் பார்க்கும்போது இல்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேதம் இப்படியா சொல்லியிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே யூதாஸ் காரியாத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாத ஒரு சூழலில் இருந்தான். பேதுரு என்ற ஒரு சீஷன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை 3.5 வருஷம் அவரோடு நெருங்கி பழகி ஊழியத்தில் எல்லாம் பங்கு பெற்ற இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தவனாகவும் இருந்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்திருந்தாலும் பிற்பாடு தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அழுது பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்த பிற்பாடு இதே பேதுரு தான் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே கொண்டு வந்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களை வரவழைத்து அவர்களை சந்தித்து அவர்களை நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உயர்த்துகிறது உங்களை முதலாவது உயர்த்துவார். உங்களால் மன்னிக்கப்பட்டவரையும் அதுக்கப்புறம் உயர்த்துவார். எனவே பேதுரு அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை பெற்ற பிற்பாடு சபைகள் வேகமாக வளர்ந்தது. இன்றைக்கு நம்மளுடைய சபைகள் வேகமாக வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பிறருக்கு உண்டான குற்றங்களை மன்னித்தீர்கள் என்று சொன்னால் நாம் இழந்த சந்தோஷத்தை பெறுவோம், இழந்த உற்சாகத்தை பெறுவோம், இழந்த உறவுகளை நாம் மீட்டெடுப்போம். நம்முடைய இருதயம் தோய்ந்து போய் துக்கத்தினாலும் தூஷணத்தினாலும் கோபத்தினாலும் அகங்காரங்களாலும் நிறைந்திருந்தது என்று சொன்னால் அவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லிட்டது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று பரலோகத்தின் தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். தேவ ஜனமே, நாம் பிறருக்கு என்ன விதத்திலே மன்னிக்கிறோம், எந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு அளந்து பார்க்கிறோம், அப்படிதான் நமக்கும் அளந்து பார்க்கப்படும், நமக்கும் மன்னிக்கப்படும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு கடந்து செல்கிற நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே நாம் மன உற்சாகமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் நம்மை தேவன் அதிகமாக பயன்படுத்துவார். நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்ற அடையாளத்தை நாம் கண்டுகொள்கிறோம். நாம் பிறரை மன்னித்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நமக்கு மன அமைதி ஏற்படுகிறது, சுகம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களையும் என்னையும் தொடரட்டும். தோய்ந்து போன இருதயம் இந்த மன்னிப்பினாலே சீரமைக்கப்படட்டும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதை போலவே எங்களுக்கு விரோதமாய் எங்கள் மீது குற்றம் சுமத்தினவர்களையும் இப்போதே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மன்னிப்பை நாங்கள் ஏற்படுத்தும் போது மன அமைதியும்
சுகமும் நல்ல கிறிஸ்தவனின் அடையாளமும் அதிக பயன்களும் எங்கள் மேல் வந்திறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமென்.